காலைதோறும் புதியவை. பலவீனங்களில் அவர் கிருபை. ஜூன் 7. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். 2 கொரிந்தியர் 12:9. ஜோனி என்ற பெண்மணியின் வாழ்க்கையில் தேவனின் கிருபையால் எவ்வளவாய் மகிழ்ச்சி அடைகிறாள் என்பதை சாட்சியாய் அறிவிக்கிறார். ஜோனி தனது 17வது வயதில் நண்பருடன் கடலில் குதிக்கிறார். கடலில் தவறி குதித்ததால் கழுத்தில் முதுகெலும்பு உடைந்து கீழ்ப்பக்கவாதத்தால் பாதிப்படைந்து கழுத்திற்கு கீழ் பகுதி செயல்படாமல் போனது. 2 வருடம் மறுவாழ்வு காலத்தில் கோபத்தையும் மனசோர்வையும் தற்கொலை எண்ணத்தையும் அனுபவித்தாள். அவள் நம்பிக்கை இழந்து இருந்தாள். பவுல் தன் பலவீனத்தை குறித்து தனக்குள் ஒரு முள் அடிக்கடி குத்திக் கொண்டே இருக்கிறது, அதை நீக்கும்படி பிதாவினிடத்தில் ஜெபித்தபோது, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்ற வசனத்தை ஜோனி வாசித்து 2 கொரிந்தியர் 11 மற்றும் 12ஆம் அதிகாரத்தை தியானித்து தன்னையும் தேவனின் கிருபை தாங்கி வழிநடத்தும் என்பதை விசுவாசித்தாள். கை கால்கள் பக்கவாதமானதால் வாயில் பிரஷ் வைத்து ஓவியம் தீட்டவும் எழுதவும் ஆரம்பித்தாள். 50 ஆண்டுகளுக்கு மேலாக மில்லியன் கணக்கான மக்கள் இயலாமை, நோய், பல வகையான போராட்டத்துடன் வாழ்கிறார்கள். என்ன குறைகள் இருப்பினும் முழு மூச்சாக இயேசுவை மட்டும் சார்ந்து அவர் பிரசன்னத்தை உணர்ந்து வாழ்ந்தால் எந்த குறையும் இல்லாமல் மகிழ்ச்சியால் வாழலாம் என்கிறார். குப்பையில் வைரம் என்ற ரேடியோ நிகழ்ச்சியை நடத்தி தொடர்ந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி வருகிறார். தாவீது சொல்வது போல, தேவனே, என்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம். 40 ஆண்டுகளாக தேசிய வானொலியில் ஒரு மேடையை அமைக்க நான் யார்? 52 ஆண்டுகள் சக்கர நாற்காலியில் அமர்ந்து 48 புத்தகங்கள், 108 கட்டுரைகள், 21 விருதுகள், 6 முனைவர் பட்டம் பெற நான் யார்? நான் எம்மாத்திரம். எல்லாம் உம்மால் வந்தது என்று சாட்சி பகிர்கிறார். 2 லட்சம் பேருக்கு சக்கர நாற்காலியும் வேத புத்தகமும் கொடுத்துள்ளார். நம்முடைய பலவீனத்தை குறித்து நாம் கவலை இல்லாமல் இயேசுவின் கிருபையினாலே நம்மால் எதையும் சாதிக்க முடியும், சாட்சியாய் தேவனை மையப்படுத்தி வாழ முடியும் என்று விசுவாசித்து வாழ்வோம். தேவன் நம்மை மகிழ்ச்சிக்குள்ளாக்குவார், எதையும் கடந்து வர வழி நடத்துவார். ஆகிலும் என் ஓட்டத்தை சந்தோஷத்தோടെ முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகி இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுவோமே விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 20:24. ஜெபம். ஆண்டவரே, உம் கிருபை என்னை ஒவ்வொரு நாளும் தாங்குவதற்காக நன்றி. ஆமேன்.